தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்குரிய தமிழர்களே, இன்றைக்கு நம்முடைய எரிதனல் வலைவெளியில் ஒரு முதன்மையான செய்தியை பேசி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இப்பொழுது ஒரு வார காலமாக நம்முடைய தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் அன்பு தம்பி முத்தமிழன் தி. வேல்முருகன் தொடர்பான அவரே சொல்லுகிற ஒரு செய்தி. அந்த செய்தியை முற்றிலும் மறுக்காமல், ஆமாம் அப்படித்தான் நடந்தது, ஆனால் வேறொரு வகையில் இப்படி அதை சிந்தித்தோம் என்று நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஆற்றல் மறவர் அன்பு தம்பி செந்தமிழர் சீமான் அவர்களும் சொல்லியதாக தொலைக்காட்சிகளிலே செய்திகள் வெளியாகி சமூக வலைதளங்களிலே பேசு பொருளாகி கொண்டிருக்கிறது. தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் தம்பி வேல்முருகன் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது இந்த நிகழ்வுகளை பற்றி தமிழ் தேசிய பேரியக்க தலைவர் ஐயா மணியரசனார் அவர்களுக்கும் அண்ணன் வியனரசு அவர்களுக்கும் தெரியும் என்று எங்களை சான்றாளர்களாக அவர் சொல்லியிருக்கிறார். நம்முடைய அன்பு தம்பி செந்தமிழர் சீமான் அவர்கள் சொல்லுவார், யாருடைய பெயரையும் சொல்ல மாட்டார். அவர் இந்த நிகழ்வில் மட்டுமல்ல, எந்த நிகழ்வுகளையும் தன்னோடு இருப்பவர்களை, தனக்கு துணை வருபவர்களை, தன்னோடு குரல் கொடுத்து பாடுபட்டு போராடக்கூடிய எவரையுமே பெரிய அளவில் சொல்ல மாட்டார். சமூக வலைதளங்களிலே மேடைகளில் கூட சொல்லுவதை தவிர்ப்பார். அவரை மட்டுமே அவர் முன்னிறுத்தி பேசுவார், சொல்லுவார், செயற்படுவார். சரி, அது அவருடைய இயல்பான நடவடிக்கை அல்லது உரிமை என்று கூட வைக்கலாம். என்ன நடந்தது என்று சொன்னால், 2009 முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையின் போது ஏறக்குறைய செந்தமிழர் சீமான் அவர்கள் கட்சி இல்லை அவருக்கு. அவர் ஒரு திரைப்பட இயக்குனராக இருந்தார். அதே நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் ஒரு தலைவர்களில் ஒருவராக சட்டமன்றத்தில் எப்பொழுதும் மக்களுடைய எதிர்பார்ப்புகளை எதிரொலிக்கக்கூடியவராக, எல்லோருக்கும் அறிமுகமான, தமிழ்நாட்டையும் கடந்து ஈழத்தமிழர்கள், புலம்பெயர் தமிழர்கள் என தமிழ் உணர்வாளர்கள் அனைவருக்கும் நன்கு அறிமுகமான ஒரு தலைவராக பாட்டாளி மக்கள் கட்சியிலே திகழ்ந்தவர் ஆற்றல் மறவர் முத்தமிழன் தம்பி தி. வேல்முருகன் அவர்கள். 2009 பாட்டாளி மக்கள் கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி நாடாளுமன்ற தேர்தல். அதற்கு முன்பு 2004 தேர்தலையும் நாடாளுமன்ற தேர்தலையும் 2006 சட்டமன்ற தேர்தலையும் திமுகவோடு கூட்டணி. 2006 சட்டமன்ற தேர்தலில் தான் அப்பொழுது நம்முடைய திரைப்பட நடிகர் சூப்பர் ஸ்டார் என்று சொல்லுகிறோம் அல்லவா, அவருடைய பாட்ஷா என்று நினைக்கிறேன், அந்த படம் தொடர்பான ஒரு சர்ச்சை. படப்பெட்டிகளை எல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் தூக்கி கொண்டு போய்விட்டார்கள். திரைப்படங்கள் வட மாவட்டங்களிலே, திருச்சிக்கு வடக்கே அந்த நடிகர் ரஜினிகாந்த் நடித்த திரைப்படங்கள் திரையிடுகிறதிலே பெரிய சிக்கலாகி அவ்வளவு இடையூறுகளை செய்து விட்டார்கள் பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள். அந்த வகையிலே நாடாளுமன்ற தேர்தல் 2006 நாடாளுமன்ற தேர்தலிலே பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடுகிற 6 தொகுதிகளிலும் அந்த கட்சியை தோற்கடிக்க வேண்டும் என்று சத்யநாராயணா, ரஜினிகாந்த் அவருடைய அண்ணன் என்று நினைக்க, அவரே மூட்டை மூட்டையாக பணங்களை கட்டி கொண்டு இந்த 6 தொகுதிகளிலையும் வேலை பார்த்து திராவிட முன்னேற்ற கூட்டணிக்கு ஒரு அச்சுறுத்தலை கொடுத்தார். ஆகையினால்தான் அன்றைக்கு ஐயா கலைஞர் அவர்கள், திமுக தலைவர் அவர்கள் 34 நாடாளுமன்ற தொகுதியிலே நாம் வெல்வோம் என்று ஓர் கூட்டத்திலே அறிவித்து விட்டார். அடுத்த நாளே தமிழின போராளி மருத்துவர் ஐயா, இல்லை இல்லை 40 நமதே, நாளையும் நமதேன்னு ஒரு நல்ல தூய தமிழ் முழக்கத்தை வைத்தார். ஆனால் தேர்தலிலே 40 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வென்றது. 6 தொகுதிகளிலேயும் பெரிய வாரியான வாக்குகள் வேறுபாட்டிலே பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர்கள் வென்றார்கள். ரஜினிகாந்துடைய அண்ணன் ரஜினிகாந்த் எல்லாம் வேலை செய்து தோற்கடிக்க முயற்சித்த அந்த வேலையிலே இந்த தொகுதிகளிலே தம்பி வேல்முருகன் அவர்கள் ஆற்றிய அரும் பணி, மிகப்பெரிய பணி. அதே போல 2010 பெண்ணாடகம் இடைத்தேர்தலில் 42,000 வாக்குகள் 13 கட்சி கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகம் தனித்தே நின்னது பாமக. அதிமுக கூட பாமகவை ஆதரிக்க முன் வந்தது, ஆனாலும் ஏற்கவில்லை. அந்த தேர்தல் பணிக்குழு தலைவராக தம்பி வேல்முருகன் அவ்வளவு அரும்பாடுபட்டார். 2 மாதங்கள் கடுமையாக உழைத்து
42,000 வாக்குகளை பெற்று தமிழக அரசியலே அதிர்வலைகளை ஏற்படுத்தியவர் நம்முடைய தம்பி வேல்முருகன் அவர்கள். பின்னாலே 2011 மீண்டும் ஒரு சறுக்கல் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஏற்பட்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு கூட்டணி என்று முடிவாகிவிட்டது. அந்த கூட்டணிக்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தவர்களில் நானும் ஒருவன். வேண்டாம் என்று ஐயாவிடம் 3 பக்க அறிக்கையை கொடுத்தேன். அறிக்கையை படித்துவிட்டு சரியாகத்தான் இருக்கிறது என்றால், ஆனால் மருத்துவர் அன்புமணி ஐயா அவர்கள் அந்த முடிவுகளை மாற்றி திமுகவோட கூட்டணி. அப்பொழுதும் தம்பி வேல்முருகன் அவர்கள் தமிழீழ விடுதலை போராட்டத்தை முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை மனதில் வைத்துக்கொண்டு ஐயாவோட போராடினார். எனக்கு தெரியும், நான் அப்பொழுது தைலாபுரம் தோட்டத்தில் இருந்தேன். கடுமையான கருத்தாடல்களை முன்வைத்தார், போராடினார். ஆனால் முடியவில்லை. தேர்தலில் பங்கெடுத்தாங்க திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில். அந்த மோதல் தான் பிறகு பாட்டாளி மக்கள் சேர்ந்து தம்பி வேல்முருகன் அவர்கள் விலகி தமிழக வாழ்வுரிமை கட்சி என்கின்ற ஒரு கட்சியை தொடங்கக்கூடிய நிலைக்கு அவர் தள்ளப்பட்டார். 2013 இந்த கட்சியை தொடங்கினார். அதுக்கு முன்பே செந்தமிழர் சீமான் அவர்கள் 2010 நாம் தமிழர் கட்சியை தொடங்கிவிட்டார். 2 பேருக்கும் அவ்வளவு நெருக்கமான அரசியல் உறவு, உணர்வுடன் கூடிய அந்த உறவு இருந்தது. அந்த உறவை பயன்படுத்தி கொண்டுதான் இருவரும் இணைந்து ஒரு புதிய தமிழ் தேசிய எழுச்சி தமிழகத்தில் உருவாக்குவோம் என்கின்ற அடிப்படையில் அடிக்கடி சந்தித்து பேசினார்கள், கலந்துரையாடல் நடத்தினார்கள். செந்தமிழர் சீமான் அவர்களே ஒரு கட்டத்திலே அண்ணன் வேல்முருகன் தலைமை ஏற்க தயார் என்றெல்லாம் அறிவிக்கக்கூடிய அளவுக்கு வந்தது. அதன் பிறகு 2011 தேர்தலிலே நாம் தமிழர் கட்சி போட்டியிடவில்லை. 2014 நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி போட்டியிடவில்லை. 2016 தமிழக வாழ்வுரிமை கட்சியும் நாம் தமிழர் கட்சியும் ஒரு கூட்டணி ஏற்பாடு செய்யலாம், குறைந்தது 10 தொகுதியில வாழ்வுரிமை கட்சிக்கு விட்டு தந்தால் போதும், மற்ற தொகுதியில் அனைத்திலும் நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்கிறோம் என்ற அளவுக்கு தம்பி வேல்முருகன் அவர்கள் இறங்கி வந்து தொடர்புகளை ஏற்படுத்தி பார்த்தார், பேசி பார்த்தார். அந்த நேரத்தில் தான் என்னோடு தொடர்பு கொண்டு தம்பி சீமானோடு பேசுங்கள் அண்ணா, ஒரு 10 தொகுதியில எங்களுக்கு கொடுக்க சொல்லுங்க, மற்ற தொகுதியில எல்லாம் நாம் வந்து நாம் தமிழர் கட்சி ஆதரிக்கலாம். குறிப்பாக கடலூரில் செந்தமிழர் சீமான் அவர்களும் நெய்வேலி நானும் போட்டியிட்டு நாங்கள் இருவருமாவது தமிழ் தேசியத்தின் அரசியல் அடிப்படையிலே வரலாற்றில் முதலில் சட்டப்பேரவைக்குள் நுழைகிறோம் என்று அவர் சொன்னார். அப்பொழுது ஏற்கனவே கடலூர்ல மிகப்பெரிய மாநாடு போல் நடத்தி 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளரை அறிவித்து விட்டு 40வது தொகுதியில் கிருஷ்ணகிரியில் பரப்புரையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் தம்பி செந்தமிழர் சீமான். எனவே அது இப்பொழுது சாத்தியமில்லை தம்பி. ஆனால் ஒன்று செய்யலாம், நெய்வேலியிலே உங்களுக்கு ஆதரவாக நாம் தமிழர் கட்சியும், கடலூரிலே நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக தமிழக வாழ்வுரிமை கட்சியும், இந்த 2 தொகுதிகளாவது நாம் விட்டு கொடுத்து நீங்கள் 2 பேரும் வெற்றி பெறுங்கள், செந்தமிழர் சீமான்ட்ட பேசுகிறேன் என்று சொன்னேன். ஆனால் நான் தொடர்படுத்தி பேசுவதற்குள் இந்த செய்தி அவருடைய காதுகளுக்கு போய் செந்தமிழர் சீமான் அவர்களே என்னிடத்திலே தொடர்பு கொண்டு நீங்கள் எப்படி பேசலாம் வேல்முருகனோடு என்று என்னிடத்தில் கொஞ்சம் கடுமையாக பேசினார். பிறகு அவர் பேசி முடித்த பிறகு நான் அமைதியாக, அன்பாக, இல்லை தம்பி நான் தொடர்பு கொள்ளவில்லை, அவர்தான் என்னிடத்தில் தொடர்பு கொண்டார், இப்படிப்பட்ட செய்திகள் என்னிடத்தில் பகிர்ந்தார். நான் இதற்கு இன்ன விடை சொல்லிவிட்டேன். கடலூரில் தமிழக வாழ்வுரிமை கட்சி நம்மை ஆதரிக்கும், நெய்வேலியில் நாம் தமிழர் கட்சி தம்பி வேல்முருகனை ஆதரிக்க வேண்டும், தமிழக வாழ்வுரிமை கட்சி. இப்படி செய்தால் சிறப்பாக இருக்கும் தம்பி, நீங்க 2 பேரும் முதல்ல சட்டமன்றத்துக்கு போங்க என்று நான் பேசி பார்த்தேன். முடியாதன்னா வேண்டாம், விட்டு விடுங்கள், அதை பற்றி சிந்திக்காதீர்கள் என்றால் கடந்து போய்விட்டோம். ஆனால் 20 சட்டமன்ற தொகுதியிலே தமிழக வாழ்வுரிமை கட்சி, ராமேஸ்வரம் வரைக்கும் 20 தொகுதிகளிலே தமிழக வாழ்வுரிமை கட்சி அந்த நேரத்தில் தனித்து போட்டியிட்டு வேட்பாளர்களை அறிவித்தது. குறிப்பாக இப்ப நெய்வேலியிலே தனித்து போட்டியிட்டு 32,000 வாக்குகளை பெற்றார் தம்பி வேல்முருகன். கடலூரிலே நாம் தமிழர் கட்சி போட்டியிட்டு ஏறக்குறைய 12,000 வாக்குகளை தான் வாங்க முடிந்தது. அவ்வளவு பெரிய மாநாடு போட்டு 234 வேட்பாளர்களையும் அறிவித்த தொகுதி அது. ஆனால் இந்த 2 கட்சிகளும் நான் சொன்னது போல என்னுடைய பரிந்துரை ஏற்று விட்டு கொடுத்து போட்டியிருந்தால் உறுதியாக 2 பேரும் 2016 சட்டமன்றத்தில் தடம் பதித்து இருப்பார்கள். இப்படி கூட்டணி என்று வருகிற பொழுது தனி அணியாக, அப்ப தனியரசு அணியமா இருந்தாரு, ஜவஹருல்லா அணியமா இருந்தாரு,
இப்படி ஒரு புதிய அணியை ஜவஹர்லா, தனியரசு இப்படிப்பட்டவர்களுடைய அணியை சேர்த்து நாம் ஒரு புதிய அணி தமிழ் தேசிய அணியில போட்டியிடலாம் என்று தம்பி வேல்முருகன் அவர்கள் அப்போ கொஞ்சம் வலிமையான ஆற்றலாக நம்முடைய டிடிவி தினகரன் இருந்தார். இவர்களோடு இணைந்து போட்டியிடலாம் என்கின்ற கருத்தை தான் செந்தமிழர் சீமான்ட்ட வச்சாரு. அந்த நேரத்தில் செந்தமிழர் சீமான் இதற்கு உடன்பட்டிருந்தால் அப்பொழுதே நாம் தமிழர் கட்சி குறைந்து 10 தொகுதியில் வென்றிருக்கும். அப்படியான சூழ்நிலை வருவதற்கான அருமையான வாய்ப்பு இருந்தது. புதிய ஆற்றல்களாக தனியரசு, டிடிவி தினகரன், தம்பி வேல்முருகன், தம்பி சீமான், அதன் ஊடாக ஜவஹர்லா, இன்னும் சொல்ல வேண்டுமானால் விடுதலை சிறுத்தைகளை கூட அழைத்து வருவதற்கான நல்ல சூழ்நிலை இருந்தது. ஆனால் மறுத்தது யாரு? நம்முடைய தம்பி ஆற்றல் மறவர் செந்தமிழர் சீமான் தான் அதை மறுத்தார். இதுதான் உண்மையை தவிர சில உண்மைகளை சொல்லுவது, சில உண்மைகளை மறைப்பது என்பது சரியில்லை. எனவே வேல்முருகனுடைய அந்த கால அந்த முயற்சி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருந்தது. ஆனால் அதற்கான அந்த அருமையான வாய்ப்பை தட்டி கழித்தது என்னுடைய அன்பு தம்பி செந்தமிழர் சீமான் அவர்கள் தான். அதே நேரத்தில் அந்த தேர்தலில் 20 தொகுதியில் போட்டியிட்டார்கள். பிறகு நடந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலில் 2 மாவட்ட குழு உறுப்பினர்கள் ஏறக்குறைய ஒரு பாதி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அளவுக்கு 2 மாவட்ட குழு உறுப்பினர்களை தமிழக வாழ்வுரிமை கட்சி பெற்றிருக்கிறது. 10க்கும் மேற்பட்ட ஊராட்சி மன்ற குழு உறுப்பினர்களையும் நூற்றுக்கணக்கான ஊராட்சி மன்ற தலைவர்களையும் பெற்ற கட்சியாக தமிழக வாழ்வுரிமை கட்சி அடுத்த உள்ளாட்சி மன்ற தேர்தலில் தடம் பதித்தது. அந்த அளவுக்கு மக்கள் செல்வாக்கு வட மாவட்டங்களில் இருந்தாலும் கூட 2016 தம்பி வேல்முருகன் அவர்கள் சொன்னது போல செந்தமிழர் சீமான் போட்டியிட்ட கடலூர் உட்பட 9 தொகுதிகளிலே வேட்பாளர்களை போடவில்லை. நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக களமாடாவிட்டாலும் நாம் தமிழர் கட்சி வெல்ல வேண்டும், கூடுதலான வாக்குகளை பெற வேண்டும் என்கின்ற நல்ல நோக்கத்திற்காக 9 தொகுதிகளில் வேட்பாளர்கள் போடவில்லை. அந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சி மீது ஒரு அளப்பரிய பற்றும் பாசமும் ஈடுபாடும் செந்தமிழர் சீமான் அவருடைய அரசியல் வளர்ச்சியிலே அவருக்கு வேல்முருகனுக்கு இருக்கக்கூடிய அக்கறை, ஆர்வம், உணர்வு என்னென்றால் ஒரு தமிழ் தேசிய அரசியல். தமிழ் தேசிய அரசியல் என்றால் வேல்முருகனை தாண்டிய தமிழ் தேசிய அரசியல் ஒன்றமல்ல. அவருக்கு தெரியும், பாட்டாளிவர்க்க அரசியலை பற்றியும் தெரியும், தமிழ் தேசிய அரசியலை பற்றியும் தெரியும். தோழர் தமிழரசன் முந்திரிக்காடுகளை விதைத்த அந்த தமிழ்நாடு விடுதலை தொடர்பான அரசியலும் தெரியும். ஐயா புலவர் கலிபெருமாள் அவர்களையும் தெரியும், தலைவர் ஐயா பழனிடுமாறையும் தெரியும். எல்லாவற்றுக்கும் மேலாக தேசிய தலைவர் மேதகவே பிரபாகரனார் அவரை பற்றியும் தெரியும். தமிழீழ விடுதலை போராட்டத்தினுடைய மிகப்பெரிய ஆதரவு ஆற்றலாக பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ளே இருந்து களமாடியவர் தான் நம்முடைய அன்பு தம்பி முத்தமிழன் டி வேல்முருகன் அவர்கள். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போங்கன்னு சொன்னதும் வாழ்த்தியதும் நாம் தமிழர் கட்சி தானே. நீங்கள் ஒருவராவது அதை ஒத்துக்கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த கால அளவு, அந்த பேசின நடைமுறை, அந்த வாய்ப்பு, நான் பேசுனது, இதையெல்லாம் தம்பி செந்தமிழர் சீமான் அவர்கள் சொல்ல மாட்டார். அந்த வகையிலே இன்றைக்கு இப்படி பேசு பொருளாக இருக்கிறதுனாலே இப்பொழுது தம்பி செந்தமிழன் சீமான் அவர்கள் தான் சொல்லுகிறார், எல்லோரும் வந்து தமிழ் தேசிய அணிகள், தமிழ் தேசிய இயக்கங்கள், தமிழ் தேசிய பேரவைகள், தமிழ் தேசிய அமைப்புகள், கட்சிகள் எல்லாரும் ஒன்று சேர வேண்டியதுதான். ஒன்றாக ஓரணியில் நிற்கலாம். நான் 8 விழுக்காடு வாக்குகளை பெற்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட, அதாவது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக மிளர்ந்து கொண்டிருக்கிறோம். யார் ஒன்றா சேர்ப்பது என்று சொல்கிறார். நான் சேர்க்கிறேன். வாழ்வுரிமை கட்சியும் நாம் தமிழர் கட்சியும் தேர்தலில் போட்டியிடக்கூடிய 1 தொகுதி 2 தொகுதியில் போட்டியிடக்கூடிய வலிமை மிக்க தமிழ் தேசிய இயக்கங்களையும் தேர்தலில் போட்டியிடாத நூற்றுக்கணக்கான தமிழ் தேசிய அமைப்புகளையும் ஒரு குடையின் கீழ் இணைத்து சீமானோடு யாரும் சேர்வதில்லை, சீமானும் யாரோடும் சேர்வதில்லை என்ற நிலைப்பாட்டை ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் உடைத்து 15க்கும் மேற்பட்ட தமிழர் அமைப்புகளை ஒன்று திரட்டி அதுல தானே உங்களுக்கு கிடைத்தார் நம்முடைய இயக்குனர் மு. களஞ்சியம் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக கடந்த தேர்தலில். இன்றைக்கு தமிழ் தேசியத்தின் கொள்கை பீரங்கியாக பேசிக் கொண்டிருக்கிறாரே நம்முடைய தம்பி முத்துப்பாண்டி, மருது மக்கள் இயக்கம், அந்த கூட்டமைப்பில் தானே கிடைத்தார். இப்படி பல பேரை சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு வலிமையான தமிழ் தேசிய கூட்டமைப்பை ஏற்பாடு செய்து ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக களம் இறக்கினோம்.
2019 நாம் தமிழர் கட்சிக்கும் எனக்கும் சிக்கல். ஸ்டெர்லைட் மக்கள் புரட்சிக்கு வித்திட்டேன் என்பதற்காக கட்சியிலிருந்து நான் நீக்கப்பட்டேன். சில காலம் நான் நாம் தமிழர் கட்சி பக்கம் திரும்பாமல் இருந்தேன். 2020 உள்ளாட்சி மன்ற தேர்தல் இல்லையும் 2021 சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி மன்ற தேர்தல் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக தானே செயல்பட்டேன். அதனால மீண்டும் அந்த ஆதரவு ஆற்றல் அப்படியே இருக்க வேண்டும் என்பதற்காக என்னை அழைத்தீர்கள், பேசினீர்கள். ஆனா கட்சிக்குள் நான் வரவில்லை. ஆனா நிறைய தம்பிமார்கள் நான் ஏதோ நாம் தமிழர் கட்சியில சேர்ந்ததாகும், கட்சியை விட்டு நீக்கின பிறகு நானே நாம் தமிழர் கட்சியில் சேர்ந்ததாகவும் ஆதரவு நிலைப்பாடு எடுத்ததாகவும் அப்படி சில தம்பிமார்கள் பதிவுகளை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி அல்ல. இன்றைக்கு அருமையான வாய்ப்பு உருவாகி இருக்கிறது. மீண்டும் இந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய மக்கள் விரோத செயற்பாடுகளை தம்பி வேல்முருகன் அவர்கள் கடந்த 3.5 ஆண்டு காலமாக எத்தனையோ சட்டப்பேரவை தொடர் கூட்டங்களிலே பேசியிருக்கிறார், ஊடகங்களிலே பேசியிருக்கிறார், இதழ்களிலே தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். புதிதாக ஒன்றும் திமுக மீது அவர் விமர்சனத்தை வைக்கவில்லை. தொடர்ந்து அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் விமர்சனத்தை வைத்து பேசிக்கொண்டுதான் இருக்கிறார். இப்பொழுது 3.5 ஆண்டு கால பட்டறிவு அனுபவம் திராவிடத்தை முற்றிலுமாக அவர் உணர்ந்த நிலையிலே கொஞ்சம் அழுத்தமாக தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். தம்பி செந்தமிழன் சீமான் அவர்கள் ஏற்றுக்கொண்டால், ஒப்புக்கொண்டால் என்னிடத்தில் இந்த பணியை தரட்டும். வருகின்ற 2026ஆம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற சட்டப்பேரவை தேர்தலிலே நாம் தமிழர் கட்சி உங்களையே முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்க சொல்லுவோம். இதுல என்ன ஐயப்பாடு இருக்கு? செந்தமிழர் சீமானை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வேட்பாளர் அறிவித்து ஒரு புதிய கூட்டணியை உருவாக்குவோம். இதுவரைக்கும் அதிகாரத்தை நுகராத நூற்றுக்கணக்கான தமிழர் அமைப்புகளை ஆங்காங்கே இருக்கக்கூடிய அமைப்புகளை ஒருங்கிணைத்து உங்களுடைய நாம் தமிழர் கட்சியின் தலைமையிலே ஒரு புதிய அணியை உருவாக்குவோம். தம்பி வேல்முருகனை ஒப்புக்கொள்ள வைக்க வேண்டிய பொறுப்பை நான் எடுக்கிறேன். தம்பி செந்தமிழர் சீமான் அவர்களே, நீங்கள் சொல்லுங்கள். தமிழர் தேசிய கூட்டமைப்பை ஏற்பாடு செய்து 2026ஆம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற சட்டப்பேரவை தேர்தலிலே முதலாக தமிழ் தேசியர்கள் வாகை சூடக்கூடிய ஒரு அருமையான சூழலை உருவாக்குவோம். வாய்ப்பு இருந்தால் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்களே, தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் முத்தமிழன் அன்பு தம்பி வேல்முருகனோடு நான் பேசுகிறேன். 2 அமைப்புகள் இணைந்து ஒரு கூட்டமைப்பை ஏற்பாடு செய்து தேர்தலை சந்தித்து இந்த பொல்லாத திராவிடர்களையும் இல்லாத இந்தியர்களையும் தமிழ்நாட்டு அரசியலிருந்து அப்புறப்படுத்துவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை உருவாக்குவோம். வாய்ப்பு இருந்தால் தொடர்படுத்தி என்னிடத்தில் சொல்லுங்கள். அந்த வேலையை இந்த நொடிப்பிலிருந்து தொடங்கி தமிழ் தேசியம் வெல்லுவதற்கும் தமிழனை வெற்றி பெறுவதற்கும் நான் அதற்கான அந்த சூழலை உருவாக்கி தருகிறேன். வாய்ப்பு இருந்தால் சொல்லுங்கள் என்று அன்பு தம்பி செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோளை முன்வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.